திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவருளாலும் திருமுறை கண்ட மாமன்னராகிய ராசராசருக்கு இற்றைய நாளில் அவருடைய சதய திருவிழாவாக கோவை மாநகரில் இந்துஸ்தான் கல்லூரியில் அமையப்பெற்ற வளாகத்தில் அமைய கலையரங்கத்திலே இந்த நிகழ்வானது நிகழ இருக்கிறது. இப்பொழுது அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை சிவனடியார் பெருமக்களாகிய நாங்கள் அரண்பணி அறக்கட்டளையின் வாயிலாக இந்த விழாவை கொண்டாடுகிறோம். எதற்காக என்று சொன்னால், இன்று நாம் படிக்கக்கூடிய திருமுறைகளாகிய தேவாரம், திருவாசகமாகிய ஞான பணுவல்களை எல்லாம் தில்லையிலே இருந்து மீட்டு கொடுத்து நம் கையிலே இன்று அந்த நூல்கள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மாமன்னருடைய கொடையால் தான் இந்த நூல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. எனவே அவரை கொண்டாடுகிற வண்ணமாக அவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலும் அந்த கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய கலை, பண்பாடு, நாகரீகம் என்று எல்லாவற்றிலும் தமிழகத்தினுடைய அடையாளத்தை 1000 ஆண்டுக்கு முன்பாகவே தமிழரை தலையோங்க செய்ய வைத்திருக்கக்கூடிய மாமன்னர், நம்மால் வணங்கக்கூடிய தன்மை உடையவர். எனவே சிவனடியாராகிய நாங்கள் இற்றைய நாளில் அவருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நன்னாளில் நாங்கள் ராசராசருக்கு விழா கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர் கோயிலை அமைத்து கோயிலுக்குரிய நிபந்தங்களை கொடுத்து பாதுகாப்பதற்கான அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளில் இந்த கோயில்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணம், அந்த கோயில் பணி செய்கிற பணியாளர்கள், ஓதுவாமூர்த்திகள், சிவாச்சாரியார்கள் ஆகிய அனைவரும் தான் கோயிலை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கோயிலை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓதுவாமூர்த்திகள், சிவாச்சாரியார்கள், பணியாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ராசராசர் பெயரில் விருது கொடுக்கக்கூடிய நிகழ்வு இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கிறது.